எங்க பங்காளி காணோம்? யாரு கேக்குறீங்க? அதான் பந்தி பங்காளி. எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் கூட உட்காருமே. ஓ, நம்ம கண்ணிய கேக்குறீங்களா? பரவாயில்ல, இப்பவாவது உங்க பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு. ஆயமா, கண்ணிய நான் மறந்துட்டேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. என் வம்சம் விளங்குறதுக்கு வந்து பிறந்திருக்கிற ஒரே மகாவ, அவளை நான் மறப்பேனா? நீங்க சிரம்பெடுத்து வீசினா எழுத்து நின்று ஜெயிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் பிறக்கல, இனிமே யாரும் பிறக்க முடியாதுன்னு சந்திரன் சொன்னப்போ கம்பீரமா நின்னீங்கல்ல. அதுல என்ன தப்பு? முகஸ்துதிக்கு மயங்காதவன் யார் இருக்கான்? அந்த மயக்கத்துலதான் கண்ணிய மறந்துட்டீங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. இங்க பாருங்க, உங்களை எழுத்து நின்று ஜெயிக்கிறதுக்கு என் மக கண்ணி ஒருத்தியாலதாங்க முடியும். கொஞ்ச நேரத்துல என்ன போட்டு குழப்பிட்டேன். சிலம்பத்துல அவ என்ன ஜெயிக்க போறாளோ இல்லையோ, உன் வாயால என்ன நீ ஜெயிச்சிருவேன். போட்ட வைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு, அவ வீட்டுல இருப்பாளா? அத கூட மறந்துட்டீங்களா? உண்மையிலே மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமைன்னா அவளுக்கு வீடு வாசல் உலகம் எல்லாமே அந்த கோயில் தானே. என்ன பாபா? என்ன பாபா? சின்ன பாப்பாவா? என்ன திடீர்னு என்ன மேல வந்து ஆசை வந்துருச்சு? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். உன் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ப்ரமோஷன்னா உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது. சாதாரண கணக்கு பிள்ளை தானே நானு. கூடிய சீக்கிரத்துல தாசில்தாராக போறேன். கணக்கு பிள்ளை நீ தாசில்தாராக போறியா? இத நான் நம்பணுமா? என்னடி பார்க்க கூடாதவங்களை எல்லாம் பார்த்து படாத பாடுபட்டு சட்டத்தையே திருத்தறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்டி. ஆமா, நாளைக்கு நம்ம ஊருக்கு கலெக்டர் வர போறாரா? இந்த அத்தனாரி விஷயமா நீங்க ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டுதான் இவனும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தான். நாளைக்கு உங்க மேல பகிரங்க விசாரணை. என்னமோ பெரிய உத்தியோகம் பார்க்க போறேன் சொல்ற. இருக்கிற வேலைக்கு ஆபத்து வந்துருச்சு. ஏங்க அத்தனாரில ஆம்பளை பாதி பொம்பளை பாதி தானே? இல்லடி, அரிசி பாதி தவிடு பாதி. சரி சரி, பார்க்க வேண்டியவங்களை எல்லாம் பார்த்து இருக்கிற உத்தியோகத்துக்கு பாதம் வராம ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். மாமாப்ல உன்னை கட்டின தோஷத்துக்காக ஒரே ஒரு வரம் கேட்கிறேன். வரமா? என்னடி? ஒரே ஒரு உண்மை பேசியா? முயற்சி பண்றேன். மாமாப்ல அறிவில்ல, எதற்கு ஆள் வர்றது கண்ணு தெரியல. ரெண்டதார குளிக்க வச்சுட்டியே, தொட்டுட்டியே. மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டா தொட்டு போயிடுமா? வர வர என்னமோ போல போயிட்டு இருக்கிய. இது என்னங்காணும்? ஒரு பொண்ணு மேல மோதிட்டா அதுக்காக இவ்வளவு அலட்டிக்கணுமா? இதுக்கு முன்னால எருமை மேல மோதினப்ப பொறுமையா இருந்தேன். ஒருவேளை இது சொந்த ஜாதின்னு நினைச்சுட்டோ. மாடு மேல மோதினா தப்பில்ல, ஆனா பொண்ணு மோதினா தீட்டா. இது என்னங்காணும்? பைத்தியக்காரத்தனம். என்ன சங்கரையர, குறுக்கள் வேலை போன உடனே அரிஜனங்களுக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலா மாறிட்டீங்களோ? ஊருக்கு நல்லது சொல்ல நினைக்கிறேன். அத வக்கீலா இருந்து சொன்னா என்ன, பத்திரிகைக்காரனா இருந்து சொன்னா என்ன, நடிகனா இருந்து சொன்னா என்ன, எப்படியோ சொல்றேன். கண்ணி, இப்படிதான் என்ன தவிக்க வைக்கிறதா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தெய்வத்தை தேடுற பக்த மாதிரி நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். ஆமா, வழக்கமா பிரகாசிக்கிற அந்த வானத்து வெள்ளித்தட்டு இன்னைக்கு வனப்பில்லாம இருக்க என்ன காரணம்? உங்க முகம் தங்க தட்டு மாதிரி தக தகன்னு ஜொலிக்கிறப்போ அந்த வெள்ளி தட்டு வெறும் தட்டு தானே. கண்ணி, நீ சிரிக்கும் போது பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன? சிரிப்பை கொண்டு செய்த உதடு சிரித்துக் கொண்டே இருந்தது அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். அவரை பாராட்டணும்னு தோணுது. அளவுக்கு மீறி புகழாதீங்க. ஒரு பெண் அவளோட காதலனுக்கு விண்ணிலவா இருக்கிறத விட வீட்டு விளக்கா இருக்கிறதுதான் முறையானது. சமூகத்தின் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் நம்ம காதலுக்கு குறுக்கு நிக்கலாம், சங்கடங்களும் உருவாகலாம். மூச்சு அடக்கிறவங்க தானே முத்து எடுக்க முடியும். வெடித்து சிதற பாறைகளுக்கு பயப்பட்டா தங்கத்தை எப்படி எடுக்க முடியும்? சபலங்களுக்கு ஆட்படாம ரெண்டு உள்ளங்கள் சங்கமமாய் பிறக்கிற காதல் இருக்கே, அதுக்கு தெய்வீக சக்தி உண்டு. அதை எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. கண்ணி, மறந்துட மாட்டியே இந்த ஏழைய? மறக்கிற காலம் வந்தா இருக்க மாட்டேன். பிரிக்க முடியாதபடி இவாளுக்குள்ள இப்படி ஒரு பிணைப்பா? கடவுளே, வீரிய ஆச்சார புருஷனாச்சே, அவனோட விளையாடி பார்க்கணுங்கிறது தான் உன்னுடைய விருப்பமா? அவனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக நீ நடத்துற இந்த நாடகத்தினுடைய முடிவு சுபமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன்னுடைய விருப்பம் தானே விதி. நல்லதே நடக்கட்டும்.
தெரிஞ்சுக்கிற, நீ யாரும் பேசுகிற. நான் சொல்றதை எவனும் கேட்க மாட்டேன்றான். நானே எனக்கே பல விஷயங்களை சொல்லிக்கிறேன். ஒண்ணு இல்ல சுந்தரி, தன்னை விட பெரிய மனுஷன் கிடையாதுன்னு அலையறவாழ திருத்துறதுக்கு அவன் வாரிசையே பயன்படுத்துறது தானே ஆண்டவன் காலங்காலமா விதிச்சிருக்கிற விதி. அதை நினைச்சுட்டா சிரிப்பு வந்தது. மேற்க மழை பெஞ்சா கிழக்குதான் வெள்ளம் வரும் தெரியுமா? ஆமா, இப்ப வீரையா வீட்டுக்கு வெள்ளம் வந்திருக்கு. யாரு கண்ணு மூக்கு இல்லாம கதை சொல்லி நிக்கிற? அங்க எப்படியா வெள்ளம் வந்துச்சு? காட்டாத்து வெள்ளம் கரையை கண்டுதான் மரத்தை கண்டுதான். காதலும் அப்படிதான் போல் இருக்கு. வெள்ளம் காதலு வீரைய லவ் பண்றாரா? இல்ல இன்னும் அவர் ஆரம்பிக்கல. இப்ப அவர் பொண்ணு ஆரம்பிச்சிருக்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போச்சு. கல்யாணம் பண்ணிட்டு தான் தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற அந்த பொண்ணு. அவர் யாரு? சேரியில இருக்கானே முத்தையை, அவன் நல்லவன் தான். செலக்ஷன்ல ஒண்ணு தப்பு இல்ல. பின்ன என்ன ட்ரபிள்? முருகன் வழி மாதிரி ஜோடி பொருத்தமா இருந்தா முடிச்சுக்க வேண்டியதானே மேரேஜா? கண்டுகினாங்க, காதல் பண்ணினாங்க, கைய பிடிச்சு கொடுத்து விஷயத்த முடிக்காம இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டையில போறவங்க சுந்தரி, என்ன ஆயா என்ன பார்த்தா ஆயா மாதிரியா இருக்கு? ஏதோ மனசாட்சிக்கு பயந்து உன்னை கல்யாணத்தை பண்ணிட்டேன். கோயில்ல அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிடுது. கோயிலை விட்டே விரட்டி விட்டா. நீ இந்த மாதிரி கத்திண்டே இருந்தேன்னா என்ன ஊரை விட்டே விரட்டிடுவா. அப்புறம் உன் இஷ்டம். ஊரை விட்டு விரட்டுறதுக்கு இந்த வீரையாவுக்கு என்னயா ரைட்டு? ரைட் இல்லாதவாளோ வெயிட் இல்லாதவாளோ உனக்கே இவனே நெரு. ஈரன்ற ஆயான்ற தான்ற தேன்ற ரொம்ப தர்ம சங்கடமா போச்சுமா உன்னோட. 60 days மோகன் 30 days சொல்லுவாங்க. 10 daysல டர்ன் ஆகுது நம்ம லைஃப். சும்மாவா சொன்னாங்க சொந்தக்கார மனுஷங்க? உனக்கு சொந்தக்கார கூட இருக்கல என்ன சொல்றா? ஆற நம்பினாலும் இந்த பெரிய சாதிக்காரங்க நம்பி போவாதுன்னு. பெரிய ஜாதிகாரன்னு சொல்லி இருக்க மாட்டா, பெரிய வியாதிகாரன்னு சொல்லி இருப்பா. காது வேற மந்தம் போல் இருக்கு உனக்கு. ஓகே கண்ணி, நீ இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. காலம் பூராவும் இப்படியே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் பக்கத்துல நீங்க இருந்தா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. களங்கமில்லாத ரெண்டு உள்ளங்கள் ஒன்னாகும் போதுதான் காதல் பிறக்குது இல்லையா? ஆமா, அதுக்கு பிறகு நடக்கிற திருமண வாழ்க்கை பேரின்பமா இருக்கும் இல்ல? அந்த இடைப்பில் இருக்கிற சொந்தம் இருக்கு, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது, வாழ்ந்துதான் காட்ட முடியும். கணவன் அவளை பிரிஞ்சா அவ உயிர் பிரிஞ்சிடும்னு சொல்றதுண்டு இல்ல? எங்க என்ன பிரிய மாட்டீங்களே? இந்த உடலை விட்டு உயிர் பிரியறவரை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஐயா, எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் என்னுடைய எதிர்காலமே அடங்கி இருக்கு. இத பாரு, உன் அழுங்க ஆத்திரம் எல்லாம் எனக்கும் புரியுது. என்ன பண்றது? உன் கண்ணீரை தொடச்சி அந்த காளியாத்தாதான் உனக்கு நல்ல வழி காட்டணும். உன் நிலைமைக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இப்போதைக்கு அதுதான் என்னால முடியும். உங்க முடிவான பதிலா இது? முடிவே இதுதான். உங்க மக ஊர்ல இருக்கிற ஏழை பொண்ணுங்களை கெடுக்கணும், அவங்க கண்ணீரை காளியாத்தா தொடக்கணுமா? நானும் படிச்சவதான், போறேன், பஞ்சாயத்தார பாக்குறேன். உங்க மக என் வாழ்க்கையை பாழாக்கின கதையை சொல்றேன். இதுக்கு பரிகாரம் காலமா நான் தூக்க மாட்டேன். பஞ்சாயத்து சொன்ன என்ன நடக்க தெரியுமா? நெறிகட்ட பொண்ணுன்னு உன்னையும் நெருப்புல வச்சு கொளுத்துவாங்க. அப்புறம் நீ நெருப்பு கட்டிட்டு அழுகணும். உன் தலையெடுத்து அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? போய் அந்த சுகத்தை அனுபவிச்சு பாரு போ.